ஆர் ராசா அவர்களுக்கு வந்து பூக்கள் மீதும் பழங்கள் மீதும் அதிக நட்பு இருக்குதா என்னன்னு தெரியல. அதனால வந்து அவர் வந்து அந்த கவிதை கூட அது அந்த சாயில அவர் போறாரு. அது வந்து உள்ளபடியே பெண்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இது திமுக தலைமை இன்னும் அவரை கண்டிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஒன்று வேடிக்கை பார்க்குது, திமுக தலைமை வேடிக்கை பார்க்குது அப்படி வச்சுக்கலாம். வேணா நீங்கள் பந்தல் போட்டுக்கோங்க, மைக் செட் வச்சுக்கோங்க அப்படின்னு முறையாக அனுமதி பெற்று தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆனால் திமுக இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் வந்து ஆண்டி மடத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டியில் வந்து இந்த கலவரத்தை தூண்டுறாங்க. அதாவது பாசிச பாஜகவோடு உறவு வைக்க கூடாதுன்றதுக்காக நீங்கள் போய் இணைஞ்சிருக்கீங்க. இல்லை இணையில, அங்கதான் நான் தம்பி மாறுபடுறேன். நாங்கள் வந்து கூட்டணியில் போய் கூட்டணியாக மாறல. நாங்கள் சாதிய ஆணவவாதிகள் இந்த நிகழ்வை நடத்துகிறாங்க அப்படின்னு குறிப்பீங்க. யார் அவங்க? அவங்களுக்கு பின்பலம் யார்? இல்லை, திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் தான். குதிரை பேரங்கிறது வந்து திருமாவளவன் ஏற்றுக்கிறாரான்னு தான் கேட்குறோம். அவ்வளோதான். இது நாங்கள் எப்பயுமே குதிரை பேரத்தை நாங்கள் ஏற்றுக்கல. விடுதலை சிறுத்தை பிளவுபடுமா அப்படின்ற ஒரு பார்வை இங்கே யார் இருக்கான பிளவுபடுறதுக்கு? வணக்கம். வணக்கம் சார். அட்டங்கமிரு அத்திமிரு திமிரி ஏழு. இன்றைக்கி விசிகா பெரம்பலூரில் திமிரி எழுந்திருக்கு. என்ன நடக்குது? இத்தனை நாள் வரை ஒரு ஒட்டுண்ண பங்காளியாக உறவாடிட்டு இருந்தவங்க இன்றைக்கி திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் அடிச்சுக்கிறது சரியாக? இது இல்லை, இது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய சில சாதி வெறியர்களை தான் இதுக்கு முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் தலைவர் சரியாக இருக்கிறார். அதே போல் திமுகவில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார்களும் சரியாக இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுடைய தலைவருடைய அன்பும் அவருக்கு தெரியும், அவருடைய அன்பும் எங்களுக்கு தெரியும். அதனால் 2 தலைவர்களும் சரியாக இருக்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் தான் வந்து இது பெரிய சாதி வெறியர்கள். யாரை குறிப்பிடுறீங்க சாதி வெறியர்கள்? இப்போ முழுக்க முழுக்க பெரம்பலூரில் நடக்கிற அந்த குன்னம் இல்லையா, அங்கே நடக்கிற அந்த நிகழ்வுக்கு காரணம் ஒரு மறியல் போராட்டம் பண்ணுறீங்க ஆராசாவை எதிர்த்து. ஆராசா யாரு? இல்லை, அது ஆராசா பண்ணல. என்னன்னா ஆராசனை வந்து போட்ட ட்வீட்டின் அடிப்படையில் நம்ம பண்ணுறோம். அவர் அந்த ட்வீட் சாதாரணமாக போடல. ஏன்னா அவர் வந்து போட்ட ட்வீட்டுங்கிறது வந்து அது பெண்கள் வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் அவருடைய மன நீரோட்டங்கள் எப்படி இருக்குது, அவருடைய என்ன நீரோட்டங்கள் எப்படி இருக்குது, அந்த ட்வீட்டில் அதுதான் நமக்கு அது தெரியுது. அவர் அண்ணன் ஆர் ராசா அவர்களுக்கு வந்து பூக்கள் மீதும் பழங்கள் மீதும் அதிக நட்பு இருக்குதா என்னன்னு தெரியல. அதனால் வந்து அவர் வந்து அந்த கவிதை கூட அது அந்த சாயில அவர் போகிறார். அது வந்து உள்ளபடியே பெண்களை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இது திமுக தலைமை இன்னும் அவரை கண்டிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஒன்று வேடிக்கை பார்க்குது, திமுக தலைமை வேடிக்கை பார்க்குது அப்படி தான் வச்சுக்கலாம். திமுக தலைமை கண்டிப்பாக வேடிக்கை தான் பார்க்குது. ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை அண்ணன் ஆர் ராசா அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு. அதை வந்து திமுக தலைமை கூப்பிட்டு இன்னும் அவர் அண்ணன் வந்து அண்ணன் சிறுத்தைகளுக்கு எதிராக தான் அந்த பிரச்சனை இப்போ பேசுகிறாரா? இல்லை ஆர் ராசா சிறுத்தைகள் தான் வேற யார்கிட்ட பேசுறாரு. அவர் வேற யாருக்கு அந்த போட்ட டியூட்டி யாருக்கு? சிறுத்தைக்கு எதிராக தான் ஆர் ராசா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணன் ராசா அவர்கள் 2G வழக்கில் வந்து கைதாகும் போது திமுக கூட இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் யாரும் அண்ணன் ஆர் ராசாவுக்கு வந்து யாரும் நிற்கவே கிடையாது. அதே போல் திமுக இருக்கக்கூடிய இடைப்பட்ட சாதியினர் யாரும் வந்து ஆர் ராசாவுக்கு நிற்கவும் கிடையாது. விசிக இருக்கக்கூடிய தோழர்கள் தான் பெரம்பலூரில் வந்து மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் பண்ணி ஒரு பெரிய ஒரு திரள் கூட்டத்தை நடத்தி நாங்கள் வந்து பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம். அது ஒரு வாரம் கழித்து தான் வந்து திமுகவிலே ஒரு சில பேர் வெளியே வந்தாங்க, எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆராசனனுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க. அது வரையும் யாரும் ஆதரவு கொடுக்கவே. நாங்கள் தான் வந்து அண்ணன் ராசா அவர்களுக்கே வந்து திமுகவில் வந்து மிகப்பெரிய பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடைகளும் போய் நின்று திமுக இருக்கக்கூடிய பறைகளுக்கு இதுவரையும் திமுக எந்த முக்கியத்துவம் தரல அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் வந்து உறக்க பேசியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் அண்ணன் ஆர் ராசா அவர்களுக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. அதுமாதிரி கொள்கையை பரப்பு மாநில துணை செயலர் பதவி கிடைச்சிருக்கு. இன்றைக்கி கட்சியில் துணை பொதுச் செயலர் பதவி கிடைச்சிருக்குன்னா அது வந்து எங்கள் தலைவர் வந்து திமுக இருக்கக்கூடிய பணிகளுக்கு வந்து இன்னும் திமுக வந்து முக்கியத்துவம் தரல அப்படின்னு அந்த போட்ட குரல் கத்தின அவருடைய உரை வச்சு தான் இந்த அளவுக்கு திமுக வந்து ஆசா கூட அந்த பலன் கிடைச்சிருக்கு. ஆனால் அதே அண்ணன் ஆர் ராசா அவருக்கு தெரியும். அதை மறந்து விட்டு திமுக தலைமைக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும். அது சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டுது. அந்த ஆடியோ வந்து மறைக்கின்றதுக்காக எப்பாவது ஒரு தன்னிச்சையாக அவர் ஏதாவது வந்து போட்டு சர்ச்சையில் இருக்காது.
பிஜேபி எப்படி ஒரு ஹெச் ராஜா இருக்காங்களோ அதேமாரி திமுக வந்து ஒரு ராசா இருக்காரு. ஆனால் இது 2 பேருமே வந்து பெரிய சர்ச்சை நாயகராக தான் இருக்கிறாங்க. அதை நாங்கள் அப்படி தான் போகணும். அது விரைவில் வந்து திமுக தலைமையை கூப்பிட்டு அண்ணன் ராசா அவர்களுக்கு வந்து எப்படி வந்து துறை ரீதியாக வந்து பொன்முடி அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தாங்களோ அதேமாரி வந்து அண்ணன் ராசா அவர் மீது துறை ரீதியாக வந்து அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவர் கட்சி ரீதியாக சொல்கிறோம், புரோட்டோகால் பிரகாரம் அவங்க கட்சி ரீதியாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்கள் தலைவர் வைத்த கோரிக்கை வந்து சிந்திய ரத்தம் வீண் போகாது, சிறுத்தைப்படையை பின்வாங்காது தான் எங்களுடைய நாங்கள் அது போராட்டத்தை சொல்லியிருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் கல்வீச்சுங்கிறது ரொம்ப ஏற்கக்கூடிய விஷயமே கிடையாது. என்ன காரணம்னா நாங்கள் முறையாக அனுமதி பெற்று காவல்துறையிட்ட முழுமையாக அனுமதி பெற்று அந்த காவல்துறை அந்த கடிதத்தில் வந்து சேர் போட்டு உட்காரக்கூடாது, வேணால் நீங்கள் பந்தல் போட்டுக்கோங்க, மைக் செட் வச்சுக்கோங்க அப்படின்னு முறையாக அனுமதி பெற்று தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆனால் திமுக இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் வந்து ஆண்டி மடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டியில் வந்து இந்த கலவரத்தை தூண்டுறாங்க. பெரம்பலூர் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்கள் யாரும் வரவே கிடையாது. அதே குன்னம் தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்கள் யாரும் வரவே கிடையாது. அரியலூர் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்கள் வரவே கிடையாது. ஆண்டிமடங்கிறது ரொம்ப பார்டர், ஜெயங்கொண்டம் தாண்டி இருக்கக்கூடிய ரொம்ப உட்கிராமம். அது அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எளிய மக்கள் இந்த சாதி வெறிகள் போய் கூட்டிகிட்டு வந்து ஒரு சண்டை போட்டு 2 கட்சிக்கு ஒரு பிளவு ஏற்படுத்துகிறாங்க. இதை வந்து அண்ணன் தளபதி அவர்கள் வந்து இதை வந்து பார்வையிட்டு ஆனால் ராசா அவர்களை வந்து ஒரு கண்டிக்கணுங்கிறத எங்களுடைய விருப்பமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு பெரிய கனத்த வலியோடு இந்த வேதனையை வெளிப்படுத்துறீங்க. முக்கியமாக உங்கள் குற்றச்சாட்டு வந்து சாதிய ஆணவவாதிகள் இந்த நிகழ்வை நடத்துகிறாங்க அப்படின்னு குறிப்பீங்க. யார் அவங்களுக்கு பின்பலம் யார்? இல்லை, திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் தான். திமுக இருக்கக்கூடிய உடையார்கள் கிடையாது, திமுக இருக்கக்கூடிய வேறு எந்த சமூகமும் கிடையாது. திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் தான் வந்து கொஞ்சம் இப்படி வந்து 2 கட்சிகளுக்கு ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்காக இந்த முயற்சி பண்ணுறாங்க. இல்லை தலைமை ஏதாவது ஈடுபட்டிருக்கா? இல்லை, தலைமை எப்படி ஈடுபட முடியும்? அப்படி தலைமை ஈடுபடுற மாதிரி இருந்தால் நேரம் வந்து அண்ணன் தளபதி அவர்கள் வந்து உள்ளபடி ஏதாவது கருத்து தெரிவித்துக்கலாம், இல்லைன்னா வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் ஏதாவது. இல்லை, ஒரு தலைமையில் தான் இந்த நிகழ்வு நடக்கும். அடிதடின்றது ஒட்டுமொத்தமாக இல்லை, தலைமைங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா தலைமைங்கிறது கட்சிக்கு ஒரு தலைமையாக இருக்கலாம். ஆனால் திமுக பொறுத்தளவுக்கு தழி எடுத்தவங்களும் தலைவராக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஏவாவேல் தலைவராக இருப்பார், ஒரு பக்கம் பொன்முடி தலைவராக இருப்பார், ஒரு பக்கம் ஐபிரிசம் தலைவர் இருப்பார், ஒரு பக்கம் பெரிய கருப்பங்க தலைவராக இருப்பார், ஒரு பக்கம் ராசா தலைவராக இருப்பார். அவங்களாம் ஒரு பிரிச்சுக்குவாங்க, மன்னர் ஆட்சி மாரி வந்து பிரிச்சுக்குவாங்க. இவங்க வந்து ஒரு பகுதி தலைவர், இவங்க வந்து ஒரு பகுதி தலைவர், அவங்க ஒரு பகுதி அப்படி பிரிச்சுக்குவாங்க. அதனால் வந்து அண்ணன் தளபதி அவர்களுக்கும் இந்த சண்டைக்கும் எந்த கலவரத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே போல் வந்து அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் இந்த கலவரத்துக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. நீங்கள் ஆதரவு நான் சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்களே. மன்னர் ஆட்சியில் பிரித்தாலும் சூழ்ச்சியே எடுத்து இப்போ சண்டை வேறு அது மாதிரி தான் பிரிச்சுக்கிறாங்க மாவட்டமாக. சரி, உங்களுக்கு ஆளுங்கட்சி சாதகமாக இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக தாவேகா கூட்டணி இணைந்ததுனால உங்களுக்கு கை ஓங்கி இருக்கும். இல்லைண்ணா, நாங்கள் கூட்டணியில் என்ன நாங்கள் இல்லை, திமுக ஆதரவில் தான் நாங்கள் இருக்கிறோம். டிவிக்கில் ஆதரவில் தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன கூட்டணியில் நாங்கள் போகலை, நாங்கள் ஆதரவு தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த கூட்டணிக்குள்ளே போகலை. கூட்டணிங்கிறது தேர்தலுக்காக மட்டும் வர்றது தான் கூட்டணி. மற்ற டைமில் கூட்டணியே கிடையாது. இல்லாத பூச்சி தான் நாங்கள் எங்கே கொண்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். அது அப்படியே கிடையாது. தேர்தல் சமயத்தில் தான் ஒரு கூட்டணிங்கிறது ஒரு கட்சிக்கும் மாற்று கட்சிக்கும் சேர்ந்து இருப்பதே தேர்தல் காலத்தில் மட்டும்தான். ஏன்னா இப்போ எங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கும், இப்போ மற்ற கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். அதனால் வந்து மீதி நேரங்கிறது ஒரு நட்பின் அடிப்படையே ஒரு பாலமாக ஒரு அன்பாக இருப்போமா ஒழிய அது கூட்டணி உறவாக இருக்காது. கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அது கூட்டணி. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு 10 சீட்ஸ் கொடுக்குறாங்க? அமைச்சரவையில் பங்கு வந்திருக்கு, நீங்கள் கேட்ட அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்டணி இல்லை அப்படின்றீங்களே, இது எந்த வகையில்? இல்லை, நான் மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க எப்படி எடுத்துப்பாங்க சொல்லுங்க. இப்போ தாவேகா கூட நான் கூட்டணியில் இல்லைங்க, அமைச்சரவையில் உள்ளே போயிருக்கீங்க, கூட்டணி இல்லைன்றது பேசுறது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இல்லைண்ணே, அப்படி கிடையாது. அப்படி வித்தியாசமாக மக்கள் மனநிலை பழகிட்டாங்க. அதுதான் என்னென்னா, ஒரு நட்பின் அடிப்படையில் இங்கே வந்து பிஜேபி வந்து வந்துடக்கூடாது, ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, வேறு எந்த சக்தியும் உள்ளே நுழைந்துக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ நாங்களும் போய் ஒரு ஆதரவு தெரிவித்தோம். அந்த ஆதரவின் விடயமாக எங்களுக்கு வந்து நாங்கள் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. எங்கள் கட்சி வந்து 2 திராவிட கட்சிகள் வேண்டாம் சொல்லி மக்கள் ஒரு மாற்று சக்தியை விரும்பியிருக்காங்க. அப்படி எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அந்த அடிப்படையில் நல்லெண்ணிக்கை பார்வையில் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அமைச்சர் திரு இசையமுதன் தமிழக அரசியலில் உற்று பார்த்துருக்காரு, தமிழக அரசியலை பற்றி பல நாட்களாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் இது வியப்பாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. இல்லைண்ணே, அதாவது பாசிச பாஜகவோடு உறவு வைக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் போய் இணைஞ்சிருக்கீங்க.
இல்லை இணையில அது நீங்கள் அண்ணன் அங்கே தான் நான் தம்பி மாறுபடுறேன். நாங்கள் வந்து கூட்டணியில் போய் கூட்டணியாக மாறலை. நாங்கள் அந்த அந்த ஆட்சி வந்துக்கூடாது ஒரு ஆதரவு கொடுத்துக்கிறோம். அந்த ஆதரவின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுத்தி விளக்க நேரடியாக நான் கேட்கல. இப்போ நீங்க தாவேக்காக எதுவும் பாசிசத்தோடு உறவு இல்லைன்றீங்களா? எப்படி பாக்குறீங்க விஜயை வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு ஒட்டுமொத்தமான அரசியலை நீங்க உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள்ன்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பேசும் பொருளா திருமாவளவனை ஒரு அரசியல் குருவா பாக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு ஒரு சாணக்கியன் ஒரு அரசு தமிழ்நாட்டு அரசியல் புரிதலோடு செயல்படுற ஒரே ஆளுமை வந்து திருமாவளவன் தான் சொல்றாங்க. அந்த திருமாவளவன் வழிக்கு இருக்காருன்னு நீங்க பேசல. அப்படி அந்த பார்வைங்கிறது இன்னும் யாரும் மக்கள் ஏத்துக்கல. என்னன்னா நாங்க வந்து எந்த சக்தி உள்ளே வந்துடக்கூடாது நினச்சோமோ அது வந்து நாங்கள் வராமல் பார்த்துக்கிட்டோம். அதேமாரி மறுபடியும் இவங்க வந்துடக்கூடாது தோழமை சக்திகள் இப்போ யாரும் உள்ளே வரல. இதுக்கு முன்னாடியும் உள்ளே இல்லையா? இல்லை இதுக்கு முன்னாடி யாரும் உள்ளே இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. எங்கே இருந்தாங்கன்னா அதிமுகவோட உறவில் இருந்தாங்க. அந்த கூட்டணி நம்ம வந்துடக்கூடாதுன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். நம்ம அந்த கூட்டணி நம்ம வரல. அதன் பிறகு வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அப்படி வந்துட்டால் வந்து மறுபடியும் மதவாதி சக்திகள் சாதிவாதி சக்திகளும் தலை தூக்கிறோன்ற அடிப்படையில் நம்ம வந்து அப்படி இல்லாமல் அண்ணன் தளபதி அவர்கிட்ட வந்து ஒரு நம்ம எங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வெளியே வந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவின் அடிப்படை வந்து தலைமையிடம் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான், அதாவது திமுக தலைமையிடம் பர்மிஷன் எப்படி எடுத்துக்கல? அது பர்மிஷன் கிடையாது. அந்த கூட்டில் இருந்து நம்ம ஒரு 2 தொகுதி கேட்டிருக்கிறோம். எங்களுடைய இலக்குங்கிறது வேற, அவங்களுடைய இலக்கு என்பது வேற. சரி, அவங்களுக்கு இலக்குங்கிறது வந்து ஆட்சியில் மட்டும்தான், அவங்க வந்து ஆட்சி செய்யணும் தான் இலக்கு. எங்களுக்கு அப்படி கிடையாது. இதுதான் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுது. இந்த கசப்புக்கு காரணமே, இந்த பிரச்சனைக்கு காரணமே இதுதானே. திமுக வாக்கு வங்கியில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு சொல்றது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு டைஜஷன் பண்ண முடியுமா திமுக தொண்டர்களால? இப்போ இந்த சண்டையே சாதிய சண்டையா பாக்குறீங்க. சாதிய எதிர்ப்பாளர்கள் தான் இந்த சண்டைக்கே உருவா இருக்காங்க அப்படின்னு பேசும்போது அவங்க ஒரு திமுக தொண்டனுக்கு, அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு வழி இருக்குமா இல்லையா? ஒட்டுமொத்தமாக சிறுத்தைகள் வெற்றி பெற்ற அந்த 2 தொகுதியும் திமுகவோட வலிமையோடு தானே வெற்றி பெற்றிருக்கீங்க. 2006 நாங்கள் வந்து அதிமுக கூட்டின்னு இருந்தோம். அப்போ வந்து எங்களுடைய கட்சியில் வந்து அண்ணன் செல்வ பிறந்தி அவர்களும், இன்றைக்கி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார் அவர்களும், அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களும் அதிமுகவிலேருந்து நாங்கள் வந்து கூட்டினது வெளியே வந்து அன்றைக்கி 96 சீட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அன்றைக்கி புரட்சி அம்மா என்ன சொன்னாங்க, எங்கே இருந்தாலும் தோழர் வாழ்க அப்படின்னு தான் அவங்க வந்து ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இதுவரையும் யாரும் புரட்சி அம்மா அப்படி யாருக்கும் அப்படி கொடுக்கவே கிடையாது. அப்போ அன்றைக்கி இந்த ஆதரவு தவறாக தெரிஞ்சிருக்குமா? அப்போ நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கணும் தானே. அன்றைக்கி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம்ல, திமுக ஆதரவு கொடுத்தோம்ல. அப்போ இன்றைக்கி வேறு மதவாத சக்திகள் வந்துக்கூடாதுன்றது தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அதுவும் எங்களுடைய கருத்தில் நாங்கள் அவர்கிட்ட ஒப்பிடும் சரியாக தாங்க இருக்குது, நீங்கள் போய் கம்யூனிஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுங்க அப்படின்னு அண்ணன் கூட சொன்னார். அந்த நல்ல அடிப்படையில் தான் நம்ம ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு அடிப்படையில் வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இங்கே நீங்கள் பாசிசத்தோடு நான் உறவு வைக்கக்கூடாதுன்றத ஒரு தெளிவாக திருமாவளவன் பயணிக்கிறார். அதனால தான் விஜயை ஆதரிக்கணும், அங்கே அவங்க கையில் தூக்கக்கூடாது, விஜய் என்ற அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கூடாதுன்ற நீங்கள் சொல்கிறது வருத்தப்படுறீங்க. ஆனால் இப்போ விஜயோட அரசியலை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது? நல்லாட்சி கொடுக்குறாரா மக்களுக்கு? இங்கே குதிரை பேரம், பெரும்பாலும் குதிரை பேரம் ஓடி குதிரையை விட வேகமாக ஓடுதுங்க. இல்லை இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு சீர்படுமா? இல்லைண்ணா, தமிழ்நாட்டில் முதல் குதிரை இல்லை, பேரெல்லாம் இருக்கலாம். அதனால் வந்து குதிரை பேரங்கிறது வந்து திருமாவளவன் ஏற்றுக்கிறாரான்னு தான் கேட்குறோம். அவ்வளோதான். இது நாங்கள் எப்பயுமே குதிரை பேரத்தை நாங்கள் ஏற்றுக்கல. ஒன்று தெளிவாக நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ஏன்னா நாங்கள் எளிய மக்களுக்கான நாங்கள் வந்து அரசியல் நடத்துகிறோம். நாங்கள் பேர்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்து கட்சி வந்து இணைகிறாங்க. போய் வந்து நேரடியாக ஆதரவு மட்டும் கொடுக்கல. சில பேர் இன்றைக்கெலாம் பாருங்கள், நிறைய பேர் வந்து 4 பேரோ 3 பேரோ வந்து ராஜினாமா வந்து கொடுத்துட்டு தான் அந்த டிவியில் வந்து சேர்றாங்க. மறுபடியும் அந்த டிவியில் சேர்ந்த பிறகு அவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. அதை எப்படி நீங்கள் பேரன்னு சொல்ல முடியும்? அவங்க பதவியிலே இருந்துக்கிட்டு இவங்க ஆதரவு கொடுத்தா மட்டும் தான் அது பேரம் நினச்சிக்க முடியும். இப்போ பதவியிலே இல்லைங்கும்போது அதுக்கப்புறம் பேரம் குதிரை பேரம் நடக்கல, குதிரை பேரம் நடக்கல. ஆனால் பேசுகிற வாய்ப்பு இருக்கு உண்டுல. நீங்கள் நில்லுங்க, நாங்கள் உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டுல. பேரம் நடக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? அவங்க 2 பேருக்குள்ளே பேசுகிறது வந்து எப்படி செவி வழியாக வரும்? இப்போ டிவி கேட்குறப்போ ராஜினாமா பண்ண வக்கீலும் எம்எல்ஏக்களும் எப்படி நமக்கு வந்து அந்த ரகசிய சந்திப்புலாம் நமக்கு எப்படி தெரியும்? அது ஒன்று டிவியில் சொல்லணும், இல்லைன்னா வந்து அந்த ராஜினாமா பண்ண
எம்எல்ஏக்கள் சொல்லணும். அவங்க சொல்லாமல் எதுவுமே இல்லை. சரி, குதிரை பேரம் நடக்கலை தாவேக்காவில்ன்றீங்க. இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் இப்போ அதிமுகவிலிருந்து பிளவுபட்டு இங்கே தாவேக்காவுக்கு வந்து இணையிறாங்க. 3 எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுருக்காங்க, இன்னும் 5 எம்எல்ஏ வர போகிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இது எப்படி, இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கீழே சபாநாயகரிடம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மேலே ஒன்றும் 3 நிமிஷம் இதில் ஆதவர்ஜனா கூட இணையிறாங்க. ஒரு சட்டமன்றம், ஒரு சட்டப்பேரவை நடக்கிற இடம் ஒரு தாவேக்கா கட்சி அலுவலகமாக இருக்குது. இல்லை, இது வந்து டிவிக்கு வளர்ச்சிக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் ஆலமரமாக தான் நான் பார்க்குறேன். நான் என்ன காரணம்னா, விவசாயம் செய்த ஒரு ஏதாவது மரங்கள் வச்சா ரொம்ப செழிப்பாக வரும். இது குறுகிய காலத்தில் டக்குன்னு வந்து விவசாயமான எப்படி இருக்கும். அதேமாரி 3 வருஷம் கட்சி ஆரம்பித்தோம், டக்கு ஒரு ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதிமுகவில் எல்லாத்தையும் அப்படியே அங்கே இங்கே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அப்படி வர்றதுங்கிறது அது பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா இது எம்ஜிஆர் கண்ட கட்சி, அம்மா புரட்சித் தலைவர் அவர்கள் கண்ட கனவு கட்சி இது. ஆனால் எடப்பாடியார்கள் வந்து ஆட்சி செய்த கட்சி இது. இது கொஞ்சம் தேய்மானம் நோக்கி நகருதுங்கிறது உள்ளபடியே ஒரு பொது மனிதனாக இருந்து பார்க்கும்போது பெரிய நெருடல் தான், வருத்தம் தான் செய்யுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வருடத்தில் ஏதாவது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிமுக வந்து ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு 2ஆம் கூட தேர்தல் ஒவ்வொருத்தரும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது கொஞ்சம் வேதனைக்குரிய செயலாக தான் இருக்குது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். முக்கியமாக சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார். இந்திய அரசிலே மாற்றக்கூடிய ஒரு செய்தி ஒன்று விரைவில் ஜூன் 5 தலைவர் சொல்லுவார், பேசுவார் அப்படின்னு இருக்காரு. என்ன புரியல? இன்னும் நாள் இன்னும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம ஒரு தலைமை சொல்லாமல் அது நம்ம எதுவும் பகிர்ந்துக்க முடியாது, ஒரு தலைவர் சொல்லாமல் பகிர்ந்து முடியாது. ஏன்னா துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் அந்த வார்த்தை அவர் பகிர்ந்துக்க முடியல. அவர் நினைச்சதான் அதை சொல்லியிருக்க முடியும், ஆனால் சொல்லலை. அப்போ அந்த செய்தியை நான் சொல்லிட முடியும். ஏன்னா ஒரு தலைவர் கீழே நான் கட்டுப்பட்டு நடக்கிறனால அந்த வார்த்தை என்னால் பேச முடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் சொன்ன மாரி வந்து கண்டிப்பாக வந்து 5ஆம் தேதி வந்து எங்கள் தலைவர் வந்து ஏதாவது ஒரு முக்கிய கருத்து சொல்லுவார் தான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, மக்கள் எல்லாம் அந்த அறிக்கை பார்த்த உடனே என்ன திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் ஆக போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குங்க. ஏன்னா எங்கள் தலைவர் ஆனால் இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. 1. 2வது, எங்கள் தலைவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்துச்சு. அது கூட 2 திராவிட கட்சி சேர்ந்து முதலமைச்சர் பதவி தரண்டாங்க. அது கூட எங்கள் தலைவர் வேண்டாம், நான் டிவிக்கு ஆதரவு கொடுப்பேன், ஆதரவு கொடுக்க வந்தார். அதேமாரி டிவிக்கு கூட அமைச்சர் பதவி வந்துச்சு, அது கூட வேணாம் அப்படின்னு தன்னுடைய சீடராக இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசருக்கு வந்து அந்த பதவி கொடுத்துட்டாரு. ஆனால் ஏன்னா பதவி சுகத்துக்காக எதுவுமே ஆசைப்படலை. ஆனால் இந்த 5ஆம் தேதி அறிவிப்பு செய்தி அப்படி ஒரு செய்தியாக இருந்தால் இதை விட எப்படி அம்பேத்கர் பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடுறோமோ, எப்படி எங்களுடைய எழுச்சித்தமிழர் பிறந்தநாள் கொண்டாடுறோமோ அந்த போல நாங்கள் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுவோம். அப்படி தான் இதை நான் நினைக்கிறேன், அப்படி தான் நான் கருதுறேன். நான் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப கீழ்த்தனமாக விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? இல்லைண்ணே, அது திமுக இல்லை, இது நாள் வரை உச்சத்தில் வைத்து அப்படி இல்லைண்ணே. நாங்கள் திமுக கூட்டில் இருக்கும்போது திமுக கூடயே இவர் ஏன் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு வந்து எந்த நடுநிலைவாதிகளும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. இப்போ நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து நாங்கள் ஒரு செய்தி சொல்லும்போது கூட எங்களை மீது விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன தெரியுதானே, எங்களை குறை சொல்லி தான் அவங்க வாழ்வாதாரம் நடத்தணும், எங்களுக்கு குறை சொல்லி தான் அவங்களை சோசியல் மீடியாவில் அவங்க இயங்கணும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கும்போது அவங்க நம்ம வாழ்த்து தானே செய்யணும். ரைட்டு, அப்படி தான் எங்களுக்கு நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நல்லா தூங்குங்க, நெகட்டிவாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு சாப்பாடு நல்லா போட்டு தூங்குங்க, இதில் என்ன இருக்க போகுது? அப்போ எந்த அளவு உங்களுக்கு வந்து கொள்கையில் திருமாவளவன் தளர்ச்சி அடைந்து விட்டார். எங்களுடைய அரசியல் 99 வைத்த கோரிக்கைனை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லி தான் உள்ளபடியே தேர்தலுக்கு அதிகம் வந்தோம். 2027 நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 26 வருஷம் இதை நாங்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்கே தடம் மாறி இருக்கிறோம்? மூப்பனார்கிட்டே எங்கள் தலைவர் முதல் சொல்லும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கும் சொன்னார். இன்றைக்கி வந்து தலைவர் நிற்கிறார், பங்கு வாங்கிட்டோம். அப்போ நாங்கள் எங்கே தடம் மாறிட்டோம்? நாங்கள் மாறவே இல்லையே. அதுவும் தனக்கு வந்த வாய்ப்பு வந்து இதை நீங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் கற்பனை போடுங்க. இதே வந்து பாமகக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எடுத்துப்பாங்க, பாமக குடும்பம் சார்ந்தவங்க எடுத்துப்பாங்க. அதேமாரி திமுக இப்படி ஒரு பதவி வந்துருச்சுன்னா, ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக திமுக குடும்பத்தை யாராச்சும் எடுத்துருப்பாங்க. அப்படி தேமுதிக அப்படி ஒரு பதவி வாய்ப்பு வந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தை யாராச்சும் வாய்ப்பு வந்துருப்பாங்க. இல்லை ஏடிஎம் ஒரு பதவி வாய்ப்பு வந்துச்சுன்னா அப்படி யாராச்சும் வாய்ப்பு எடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் பதவி வந்தும் அமைச்சர் பதவி வந்தும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களாக வந்து ஏசி எப்படி வந்து 2 அப்பங்களும் மீன்களை வச்சு எப்படி வந்து சீடர்களுக்கும் தன்னை காண வந்த மக்களுக்கு வந்து பகிர்ந்து பிரித்து கொடுத்தாரோ, அதேமாரி தனக்கு வந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து
சீடர்கள் கொடுத்துருக்காரு. இதை நான் அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். நான் ஒரு எங்களுடைய தலைவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயேசுநாதராக தான் நாங்கள் பார்க்குறோம், ஒரு புத்தரை தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இது வேறு சாதி வெறிகள் சொல்லக்கூடிய சொல்லாடல்ங்கிறது வந்து ரைட், அது அவங்க மனநிலை அவங்க ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எங்களுடைய தலைவர் வந்து எங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கார். அதனால் அது வந்து அவங்களுடைய சொல்லாடல் அவங்களுக்கு கருத்தை நாங்கள் வந்து புறந்தள்ளிட்டு தான் நாங்கள் வந்து எளிய மக்களுக்கான அரசியல் நோக்கி தான் நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் முக்கியமாக விடுதலை சிறுத்தையிலிருந்து சில முக்கிய தலைகள் வெளியேறுறாங்க. ஒருத்தர் ஏற்கனவே அறிக்கையை விட்டுட்டார். இன்னும் சில முக்கியஸ்தர்கள்லாம் வெளியே வராங்க. இந்த தாவேக்காவோட நான் உடன்பாடு பிடிக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்து நிலவுதுங்க. உங்களோட கருத்து இல்லைண்ணே, முக்கிய பிரமுகர்கள் இங்கே யாருமே கிடையாது. இங்கே ஒரே பிரமுகர்னா ஒத்த பனைமர தலைவர்னா எங்கள் தலைவர் மட்டும்தான். இங்கே இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள்னு கூட சொல்லலாம், நிர்வாகிகள் கூட சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது தனியாளாக இருந்தது அந்த கட்சியை அவர் உருவாக்குனார். இப்போ திமுக உருவாக்குறதுக்கு பல பேர் இருந்திருக்கிறாங்க, அதிமுக வந்து பல பேர் இருந்திருக்கிறாங்க, பல கட்சிகள் வந்து பல பேர் இருந்திருக்காங்க. ஆனால் தனியாக இருந்து தான் எங்கள் தலைவர் வந்து உருவாக்கியிருக்கு. அதனால் வந்து போகிறவங்க போகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு கொள்கைகள் மாறாது, எங்களுக்கு தடங்கள் மாறாது, எங்களுடைய தோழர்கள் யாரும் போக மாட்டாங்க, நாங்கள் ஒரே மாரி தான் இருப்போம். எங்களுக்கு எப்பயுமே வளர்ச்சி நோக்கி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஏதாவது சாதி வெறியர்கள் எல்லாம் வந்து ஏதாச்சும் வேற எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஏதாவது உட்கட்சி பூசல் பண்ணலாமாங்கிறது போடுற விதைகள். இது இந்த விதைகள் எல்லாமே இப்போ இன்னைக்கு அடிக்கிற பிளவுபடுமா, விடுதலை சிறுத்தை பிளவுபடுமா அப்படின்ற ஒரு பார்வை இங்க யார் இருக்கான பிளவுபடுறதுக்கு? இங்க தலைவர் தான் எல்லாம். ஒற்றை ஆலமரம், ஒற்றை ஆலமரம், ஒற்றை பனைமரம். இங்க வேற யாருன்னு இருக்கிற பிளவுபடுறதுக்கு? பிளவுபடுத்தணும்னு நினைச்ச தடாபர் சாமிக்கு நீங்க எந்த நிலைமைக்கு போயிட்டாரு நீங்களே பாருங்க. பிளவுபடுத்தணும்னு தங்கமணி நினைச்சார் ஒருத்தர், அவர் எந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னு பாருங்க. பிளவுபடுத்தணும்னு நினைச்சு விநாயகம் பத்து ஒருத்தர் இருந்தார், அவர் எந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னு பாருங்க. இங்கே கட்சியை யாருமே பிளவுபடுத்தவே முடியாது, யாருமே கிடையாது. அவங்க தலைவர் வந்து இவருக்கு வந்து இவர் இந்த போஸ்டிங் சொல்லி கொடுத்து அழகு பார்க்குறாரு, அவ்வளோதான். அவர் போயிட்டாருன்னா அவ்வளோதான், வேற ஒருத்தர் கொடுத்துட்டு போயிறாரு. அவர் பேர் கோடி பேர் வந்து போயிட போகிறாங்க, லட்சம் பேர் போயிடறாங்க, இல்லை 1000 பேர் போயிருப்பாங்க, அதில் ஒரு ஒன்றிய சார் இருப்பாங்க, ஒரு முகாம் சார் போயிருப்பாங்க. யாருக்கு முன்னாடி போக முடியாது. நான் போன விட யார் முன்னாடி யாரும் வரமாட்டாங்க. இந்த மக்கள் இந்த கூட்டம் எல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சேரும், வேறு யாருக்குமே சேராது. அதனால் வந்து பாதிப்புங்கிறது விடுதலை சிறுத்தை எப்பயுமே கிடையாது. வந்தவர்களை எப்படி வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தவர்களை வாழ வைக்கும் சிறுத்தைகள். அதை எப்பயுமே தெளிவாக இருக்கிறோம். தொடர்ந்து பேசும். தமிழக அரசில் பல மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. விஜயோட அரசியல் வளர்ச்சிக்கு கை கொடுத்து ஓங்கி கை தூக்கி விடுறீங்க விடுதலை சிறுத்தைகள். பார்ப்போம் இந்த வருங்காலம் அரசியல் எப்படி நகரப்போகுது. உங்களுக்கு நேர்த்தம் கருத்துக்கு மிக்க நன்றி.